ஜாலியான டைமில் வேல்யூவான ஒரு கதையை கேட்கலாமா? ஒரு படித்த இளைஞனும் ஒரு விவசாயியும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் டூர் போகிறாங்க. போகும்போது படித்த இளைஞன் அவன்கிட்ட இருக்கிற ஐஃபோன் காமிச்சு, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறான். என்ன புரிய வைக்கிறான் அப்படின்னா, விவசாயி அப்படின்றவன் ஜென்ரல் பேக்ரவுண்டு, ஐஃபோன் வச்சு படித்த நான் ஸ்பெஷல் பேக்ரவுண்டு, இங்கே இருக்கிற நாலேஜை ஃபில் பண்ணி கொடுக்கறது இந்த ஐஃபோனு நாலேஜ் கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தாமல், அதனால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் கற்றுக்க முடியும், இந்த உலகத்தில் எதை வேணாலும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்பி ஷோ அப்படின்றத நிறைய காமிச்சிக்கிட்டே போகிறான். விவசாயம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே போகிறான். அதனால் என்ன ஆகுதுன்னா, ரிசல்ட்ஸ் வித்து கீ காங்க்ரீட் வேல்யூஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, விவசாயி உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவனும் ஒரு முடிவு போகிறான். வந்த பின்னாடி பொழுது சாய்ந்திடுச்சு. கரண்ட் இல்லாத ஒரு ரோட்டில் 2 பேரும் போகிறாங்க. இப்போது அந்த ஐஃபோன் வச்சுருக்கிறவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறான். இருட்டாக இருக்கேன்னு பயப்படுறான். விவசாயம் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு மரக்குச்சியை எடுத்து அதில் துணியை சுற்றி அதில் எண்ணெயை தெளித்து நெருப்பை பற்ற வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். போகிற வழியில் இது புதரு, இதை கொளுத்திட்டு இந்த பக்கம் இப்படி போகணும், இங்கே பூச்சி வரும், இதை நெருப்பில் இப்படி காமிச்சா ஓடி போயிடும், இது ஆபத்தான இது வரும்போது நெருப்பை காமிச்சா ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படித்தவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ விவசாயி ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்டில் இருக்கான், நம்ம ஜென்ரல் பேக்ரவுண்டில் இருக்கும். உண்மையான நாலேஜு சூழ்நிலையை பொறுத்து தான் வரும் அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த ரிசல்ட்டு என்ன ஆகுது, காங்க்ரீட் வேல்யூவாக மாறுது. 2 பேரும் பொழுது வெடிஞ்சது, சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ. கதை பிடிச்சிருக்கா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.